தலைப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிச்ச பேஜில் டெயின்னு முடியும், டிஏஐஎன். டெயின்னும் போது இப்போ நம்ம நிறைய பாடங்கள் கேள்விப்படுறோம். கேப்டன் கேள்விப்பட்டுக்கிறோம், செட்டன் கேள்விப்பட்டுக்கிறோம், மற்றபடி என்டர்டெய்னரில் ஒரே இடத்துல இருக்குமான்றது உனக்கு நிச்சயம் கிடையாது. நான் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொடுத்துருப்பேன். தமிழில் அர்த்தம் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் நீங்கள் அதான் சொல்கிறேன்னே, ஒன்று கொடுக்க மாட்டேன். ஏற்கனவே இஃபிகேஷன் கூட கொடுத்தேன் பார்த்தியா, இஃபிகேஷன் கொடுக்கல. பட் உங்களுக்கு ஈஸியாக ஆக்கிடுவேன். ஐஎஃப்ஐ சிஏடிஐ 9 எழுத்து மிச்சம் பண்ணேன். இதில் 4 மிச்சம் பண்ணிக்கிறேன். உனக்கு ஒரே இடத்துல இவ்வளோ பார்த்துருக்கியா ஃபஸ்ட்டு? நான் காமிச்சிட்டேன் இந்த நோட்டை. இந்த நான் பாரு, அசர்டைன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கு மீனிங் கொடுத்துன்னு வரேன் பார். ஆராய்ந்து அறி, ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர். அட்டைன்னு சொல்லிக்கிறேன், பெரு அல்லது பெறுதல். அட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அது. கேப்டன்னு சொல்லிக்கிறேன், தலைவன். ஓகே. செர்டன் சொல்லிக்கிறேன், உறுதியாக, நிச்சயமாக. அன்சர்டன்னு ஒரு வார்த்தை, அது இவ்வளோ தான் வரணும். முதல்லே கொடுத்துருக்கேன், ஏன்னா நான் ஏபிசிடி பிரகாரம் கொடுத்துக்கிறேன். முதல்லே வந்ததுனால பின்னாலே வரும், அதை பற்றி கவலைப்படாது. நிச்சயம் இல்லாத. டீடைன்னு கொடுத்துருப்பேன். டீடைன்னா தடு நிறுத்து, அதாவது ஒரு தேர்வினுடைய முடிவு வெளியிடாதே வச்சுன்னு இருப்பாங்க, அது பேர் டீடைன் பண்ணிட்டாங்கன்னு. என்டர்டைன், மகிழ்வித்தல், சந்தோஷப்படுத்துதல்னு கொடுத்துக்கிறேன். ஃபவுண்டைன்னு கொடுத்துக்கிறேன், ஊற்று, நீர் ஊற்று. அடுத்தது மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. நான் மெயின்டைன் பண்ணுறது என்ன உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. நிர்வகிக்கிறது, மெயின்டைன் பண்ணுறவங்க. நிர்வகித்தல், நிர்வாகம் செய்தல். அடுத்தது கொடுத்துக்கிறேன் பெர்டைன். இஸ் பெர்டைன் டுன்னுவாங்க, குறித்து, அது குறித்து, அது சம்மந்தமாக. அடுத்தது ரீடைன்னு ஒன்று கொடுத்துருக்கான். ரீடைன்னா நிறுத்தி வை அல்லது பத்திரப்படுத்து அப்படின்னு கொடுத்துக்கிறேன். மீனிங் டிக்ஷனரியில் என்னாக்குதோ அதை தான் நம்ம எழுத போகிறோம். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் சொல்ல முடியாது. சஸ்டைன் கொடுத்துக்கிறேன். சஸ்டைன் தாங்கு அல்லது விழாமல் நிறுத்து, சஸ்டைன் பண்ணுன்றான். அன்சர்டன் ஏற்கனவே சொன்னேன். நான் ஏபிசிடி வரிசையாக வந்தேன், அதில் சி ஷர்ட்டன் வரும், அன்சர்டன்னு போட்டேன். பட் அந்த அன்சர்டன் தான் இங்கே எடுத்துன்னு வரேன். ஏற்கனவே வந்துடுச்சு, இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். நிச்சயம் இல்லாத, தரம் இல்லாத. இப்போ அந்த டெயின்ன்ற வேர்டை நீ கண்டினியூஸாக இவ்வளோ பார்த்துருக்கியா? பார்த்துருப்பேன், நான் கேள்விப்பட்டிருப்பேன். தானே டெயின், டெயின் ஒரே இடத்துல பார்த்துக்கிறியா? இது நான் காமிச்சது. காமிக்காத இனிமேல் எந்த டெயின்னு முடிஞ்சாலும் 199% கண் மூடி லாஸ்ட்டில் டிஐன்னு சேர்க்கலாம். சரி, சேர்த்து தப்பாச்சுன்னா 1% தப்பாச்சு தெரிஞ்சுக்க போகிற, அவ்வளோதான். என்ன வேர்டுன்னு எனக்கே தெரியாது. நான் தான் சொல்கிறேன்னே, ஒரு சில விஷயத்த நம்ம சொல்கிறோம், இவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு கணிச்சு சொல்கிறோம். இப்போது ஒரு ஃபாசில்னு இது படிவங்கள் அதை எடுக்கிறாங்க, பழைய காலம் எடுத்துகிட்டு இந்த டைனோசர் 6 கோடி வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்துட்டாங்க. அத்தை நம்புகிறேன், அது மட்டும் எப்படி நம்புகிறேன்? நம்ம ஆராய்ச்சியினுடைய விளைவு தான். ஏற்கனவே நான் காமிச்சேன், பார்க்கல நீ. ஃபோல்ட்டு காமிச்சேன்னா, அதுக்கப்புறம் என்ன காமிச்சிக்கிறேன்? எண்ணில் காமிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் எஃபிகேஷன் காமிச்சிக்கிறேன். நிறைய விஷயம் நம்ம சொல்லின்னு தானே வரோம். என்ன கண்டினியூஸாக டெய்லியும் போர்டில் நாட்டில் அவ்வளோதானோ. ஆனால் நிறைய படித்தவங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்மியாக நிறைய ஒன்றும் படிக்கலை. நம்ம காலேஜில் படிச்சுட்டு, நான் தான் சொன்னேன், பிஹெச்டி படித்த பசங்கள்லாம் தமிழ் மீடியத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றதை நான் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு கூட இதெல்லாம் ஒரே இடத்துல இருக்குதுன்னு ஜாலியாக இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, இது எல்லாருக்குமே தான் வெளியிடுறான். கூட்டியை படிக்க தெரியாதுங்க. இது எது எப்படி யூஸ்ஃபுல்லாக, என்ன இது ஏதோ பண்ணி கிரிக்கி வச்சுக்கிறான்னு படித்தவங்களுக்கு தான் தெரியும். அதனால் நிறைய படித்து, குறிப்பாக இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கிற பசங்களாம் பார்க்கணும். தமிழ் தெரியலனா கூட இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, ரொம்ப ஆச்சரியப்படுவோம். அதனால் நம்ம என்ன செய்கிறன்றது தான் முக்கியம். எல்லாத்தையும் நான் சுலபமாக்கின்னு வரேன், அதை பாருங்கள். அது இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்க, தமிழில் ஒரு சில பேப்பர் 2 பக்கம் காட்டி போகிறேன், அதையும் பாருங்கள் அது எப்படி இருந்து. எல்லாம் நான் கண்டுபிடிச்சிக்கிட்டு தான். எல்லா எழுத்தும் எல்லா இடத்துலையும் இருக்கும். பட் எப்படி வரிசைப்படுத்திக்கிறேன் பார், எவ்வளோ ஈஸியாக ஆக்கியிருக்கிறோன்றதை நீ அப்புறம் தெரிஞ்சுப்பேன். குழந்தைங்களும் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சொல்லும்போது சொல்லிட்டா பிடிச்சிடும், அது அவ்வளோதான். அதெல்லாம் அதோட 247 எழுதெல்லாம் எதாவது
அது உயிர் மெய் எழுத்துன்னு வரும்போது உயிர் எழுத்து 12 எழுதும், மெய் எழுத்து 18 எழுதும். மீதியெல்லாம் இதுலேருந்து எப்படி உருவாகுதுன்னு அது தெரிஞ்சு அதெல்லாம் நம்ம வந்து குறியீடுகள்லாம் கொடுத்துக்கிறோம்ல, இதெல்லாம் பார்த்தா இன்னும் ஈஸியாக அடிச்சு தூக்கி போட்டு போய்கினே இருக்கும். இதை ஒரு கஷ்டமாக நினைக்காது குழந்தை பக்கத்தில். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்றது நீ பார். என்ன கண்டுபிடிச்சி ஆமாண்டா இவர் கண்டுபிடிச்சது கரெக்டான்னு சொல்லுவேன். இதுக்கு முன்னால் யாருன்னா காமிச்சாங்களா தமிழ் இது போல் சொல்லு. ஃபோன் பண்ணுற நான் தான் சொல்கிறேன். யார் பெரியவங்களாக இருந்தால் ஃபோன் பண்ணுங்க மதிப்பு, சின்ன பசங்க ஃபோன் பண்ணுறான்னு தான் சொல்லுவேன். நான் விஜய் சார் அவங்க அப்பா மாதிரி அவர் இவர், அவங்க அம்மா மாதிரி அவர் இவருன்னு சொல்ல மாட்டேன். என்னது இது பையனை போய் கூப்பிடுது, என்ன டே என்னடா எப்படா இருக்குன்னு கேட்குறேன். என்ன உயிரை போயிட போகுது, பையனை பார்த்து அவர் இவர் நீங்கிறாங்க. அந்த மாதிரி கூப்பிட்ற ஆள் நான் கிடையாது. மதிப்புன்னு மனசில் இருக்குது, அவ்வளோதான். சின்ன பசங்களாக இருந்தால் தம்பி இங்கே வாடா கூட்டம் கூப்பிடலாம், அது தப்பு கிடையாது. வாடான்னா மட்டும் நான் உயிரை போயிட்டு போகுது. இப்போ இது தமிழில் நான் காட்டிக்கிது என்ன காட்டியிருக்கிறேன்றது ஃபஸ்ட்டு பாருங்கள். நான் கண்டுபிடித்துள்ள தமிழ் மற்றும் பிற மொழிகளின் குறியீடுகள் குறியில் தான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு பேஜ் காட்டுறோம் இல்லையா, அதில் என்னென்ன வருது பாருங்கள். ஊன்னு போட்டிருப்பேன், நல்லா பாருங்கள். இந்த 2 எழுத்து தான் நம்ம ஊக்கு தான் காட்டியிருப்பேன். மீதியெல்லாம் நம்மளே வருது. அது கண்டுபிடிச்சிக்கிறேன். இருந்தாலும் அது நீ சாதாரணமாக நினைப்பேன், அது ஒரு பெரிய விஷயமாக நினைக்க மாட்டேன். இந்த ஊரில் பார் எல்லாம் இப்படி வருது. அப்போ அந்த ஒரு எண்ணத்தை எல்லாத்தையும் ஒரே கேட்டகரைஸ் பண்ணிட்டேன்ல. அதுக்கு நீ இதை எடுத்தோன்னே பார்த்தேன் என்னதை கிறுக்கி வச்சுக்கிறான்னு நினைப்பேன். நான் உள்ளே போய் பார், விஷயம் அப்போ தான் புரியும். சரி இங்கே பார், இது புரிகிற மாதிரி ஒரு செகண்ட்லேயே புரியும் உனக்கு. ஒரு சின்ன கோடு எல்லாத்துக்கும் கீழே வருது, நல்லா பாரு. ங்காவுக்கு கீழே ஒரு சின்ன கோடு வருது, 3 மாறுது. அப்படியே பார்த்துனே வா. அதுக்கப்புறம் நான் சாவுக்கு கீழே ஒரு சின்ன கோடு, அந்த கோடு தான் மேலே காமிச்சிருப்பேன். தெரியுதா? தெரியுது இல்லைங்க அந்த கோடு, அதுதான் ஊ. அதான் நான் பாவம் ஊவாக்குதுன்னா அந்த சின்ன கோடு அதில் ஜாயின் பண்ணும்போது ஊவாக மாறுது. அதை தான் நீ பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அதில் என்னென்ன எழுத்துக்குதுன்னு காட்டேன். ஊ காமிச்சேன், சூ காமிச்சேன். பாவு கீழே சின்ன கோடு பூவை மாறிடுச்சா, யாவு கீழே சின்ன கோடு ஈவோ மாறிடுச்சா, அதுக்கடுத்து வாவு கீழே சின்ன கோடு ஊ. இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? எல்லாத்துக்கூட வரும்போது கூங்கன்னு எழுதின்னு போனான். நான் தனியாக பிரித்து விசிலே இஷ்டம் பாரு. இது கீழே இது வரும்போதுன்னா இது ஒரு செகண்டில் பார்த்துட்டோன்னா தான் அதோட அது படிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பார் இந்த குறியீடை பார். எல்லாருக்கும் தான் தெரியும், எல்லாம் தான் எழுதுகிறான். இந்த குறியீடு தனியாக இதில் ஜாயின் ஆகுதுன்னு நீ காமிச்சிட்டியா? நான் இதெல்லாம் எழுதி முடித்தோடனே இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க 5ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுன்னு என்னுடைய தம்பி ஃப்ரெண்டு என்னுடைய ஸ்டூடெண்ட் சொன்ன மணி வேணும். அது எனக்கு தேவையில்லாத விஷயம். நான் உன்னை காப்பீடல. நான் எழுதின பிறகு தான் நீ சொல்கிற. நான் அத்தை சொன்ன பிறகு நான் எழுதினா நீ சொல்கிறது கரெக்டு. காப்பீடுச்சுன்னு நினைக்கலாம். சொந்த முயற்சி. இது ஏன் இப்படி வந்துச்சு, இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு ஆராயும் போது இதெல்லாம் எனக்கு என் மனசில் வருது. அப்போ பார் இது என்ன வருது பார். இது இப்படி மட்டும் சேருது பாரு. தாவை இப்படி இட்டுன்னு வர அப்படி வந்தேன். அதான் கூட என்ன சேருது, இது சேரும்போது தூவம் மாறுது. அதுக்கப்புறம் பார் நான் இப்படி எடுத்துன்னு வர கொஞ்சம் கீழே கூட இருக்க ஸ்டைலில் இத்தை சேர்த்துட்டு என்னென்னா மாறுது, நூன்னு மாறிடுது. கரெக்டாக? அடுத்தது பாரு ஆ ரா ரூன்னு மாறிடுது. அதுக்கப்புறம் வா இது பாரு, அது எல்லாத்தோடையும் வித்தியாசமாக இருக்குது. இது இப்படி தான் போச்சு. ஆனால் இதில் இப்படி வந்து ஜாயின் பண்ணுது. எதா கூட ஜாயின் பண்ணு. நான் பாரு, நான் வரல அப்படியே நிறுத்திக்கோ. கீழே என்ன இருக்குது, அப்போ இதுதானே இருக்குது. அப்போ இதெல்லாம் எப்போ காட்டினீங்க நீங்கள்? நான் கண்டுபிடிச்சி நான் காட்டுறேன், தெரிஞ்சுக்கோ. நான் அது கீழே இது சேர்த்தேன்னா நூன்னு மாறுது. ஓகே. லாவுக்கு இது சேர்த்தேன்னா நூன்னு மாறுது. ஓகே. அதுக்கப்புறம் 2 சொல்லினா அது கீழே இது சேர்த்தேன்னா அப்போ இதுக்குமே வித்தியாசம் பார். இது எந்தெந்த எழுத்தில் வருது, இது எந்த லாஸ்ட்டாக பிறமொழி எழுத்தில் வருது பார். நான் இப்போ காட்டின்னு வரதெல்லாம் குறியில் தான் காட்டின்னு வரேன், நெடியில் அப்புறம் காட்டுவேன். இது தெரிஞ்சிச்சேன்னா நீ அதை மாற்றிடுவேன். அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இல்லை பார், இந்த இது வந்து சாதாரண உச்சரிப்பு. அதாவது இப்போ ஜூலைன்னு வராத ஜூ அப்படின்ற மாதிரி வருதுன்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி இடத்துல இதுதான் போடுவேன். ஜூன்னு வரும்போது அது நெடியில் இதை இப்போ காட்ட போகிறேன். அப்போ அந்த எத்தனை எழுத்து 1 2 3 4 5 இந்த 5 எழுத்து பிறமொழி எழுத்து சேர்ந்துக்குது. 5க்கும் 12 12 போது சொல்கிறேன் பேச்சுக்கு கணக்கு போட்டு பாரு நீ. அது வந்து நிற்கும். இது இல்லாத ஒரு எழுத்து தனியாக க்ஷீன்னு வருது. அப்போ 1 2 3 4 5 சொல்கிறேன் 3 3 5 இருந்தாலும் நீ டோட்டலாக வந்து 78 வரும். இது கூட்டி எல்லாத்தையும் சேர்த்து வரும்போது
பிரம்ம எழுத்துக்கள். அந்த 247 கூட சேர்த்தேன்னா 325 எழுத்தும் தமிழில் எல்லா குழந்தைங்க எல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் எல்லா வேர்ட்ஸும் படிக்கும். இல்லைன்னு வச்சுங்க, ரெடில்ஸ் போகிற வழியில் ஸ்டோர்ஸ்னு எழுதி வச்சு மேலே இருக்குது ராதா ஸ்டோர்ஸ் ஏதோ படிச்சிருமா. ஈஸி தான் தெரியாத குழந்தைக்கு, காலப்போக்கில் வந்து கற்றுக்குது. ஆனால் நீங்கள் கிளாஸில் நடத்தலையே, 247 எழுத்தான்னு நடத்துகிறீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், திரும்பி சொல்கிறேன், இந்த 5 எழுத்துக்களை பற்றியும் விளக்கணும். நான் இப்போ எந்த வந்தது பிறகுனா விளக்குங்க. சரி, குறியில் பார்த்துட்டீங்க. இப்போ நெடிலுக்கு வரேன். அதே இதுதான் நெடில் பாரு. நெடில் என்ன எழுதி வச்சிருப்பார்? நான் கண்டுபிடித்துள்ள தமிழ் மற்றும் பிற மொழிகளின் குறியீடுகள் அப்படின்னு சொல்லிட்டார். அதில் குறியல்னு சொன்னேன், இதில் நெடில்னு சொல்லிட்டேன். அதில் ஊ மட்டும் சொன்னேன். ஊ தான், எல்லாமே ஊ தான், வேறு எழுத்தே கிடையாது. ஃபஸ்ட்டு பக்கம் இதில் எல்லாம் ஊன்னு வரப்போகுது. கூ ஊன்ற மாதிரி வரிசையாக வராது. ஆனால் வித்தியாசம் என்ன சொல்லிக்கிறேன், எல்லா எழுத்தையும் அதுக்கு கீழே தந்துக்கிறேன். இங்கே பார்த்து எப்படிக்குது, என்ன போயிங்க, கு டு மூ அப்படி போகுது. ஆனால் காங்காச்சாவில் கூவுக்கு அப்புறம் டூவாக வரும், கூ மூன்னு போயின்னு இருக்கும். ஆனால் நான் தனியாக பிரிச்சுட்டேன் பாரு, வித்தியாசம் வருதுன்றதுனா எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் ஒரே சைடில் எடுத்துன்னு வந்துட்டேன். இது பாரு, இதெல்லாம் வந்து இந்த மாதிரியாக இருக்கும், கூமூல அது நடுவில் பூந்து வரும், ஆனால் தனியாக எடுத்துன்னு வந்துட்டேன். இதுவும் தனி, இதுவும் தனி, இதுவும் தனி. இதில் இப்போ வந்து நெடில் காட்டுறேன். குறியில் இது நெடில். கூ 2 விதமாக எழுதுவாங்க, இது பாரு. ஆனால் போடுறது எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன், இதுக்கு மட்டும் தனியாக ஒன்று காட்டிக்கிறேன். ஏன்னா இது ஒன்று தான் வருது, வேறு எதுவும் அந்த மாதிரி வரல. அதனால் இதையும் காட்டினேன், அதையும் காட்டினேன். கூ பாரு வருதா, டூப்பா எல்லாத்துலேயும் சுழி வருது, பட் இதுக்கு வருதா. ஆனால் இந்த கூ தான் ஜனங்க இப்போ நிறைய போடுது. இதெல்லாம் ரேராக தான். பழைய காலத்து பெரியார் எழுத்துன்ற மாதிரி பெரியார் எழுத்து வந்த பிறகு மாறுது. இருந்தாலும் இதெல்லாம் வந்து இப்போ ஜனங்க கூன்னு எதனா வந்துன்னு வச்சுக்கோ, அதை வந்து கூ இந்த கூ போட மாட்டாங்க, கூடம்னு எழுதுறாங்கன்னு வச்சுக்கோ, இந்த கூவை போடவே மாட்டாங்க. எந்த கூவை, இந்த கூ போட மாட்டாங்க, இதுதான் போடுவாங்க. கூடங்குளம்னு எழுதுறாங்கன்னு வச்சுக்கோ, இந்த கூ தான் இருக்கும். அப்போ இது எப்படி தெரியுது, தெரியறதுக்காக தான் போட்டு வச்சுக்கிறேன், அவ்வளோதான். தெரிஞ்சுக்கா, மற்றபடி நீ எழுதுரு. ரைட், அடுத்தது பாரு. பூவெல்லாம் காமிச்சேன். பூ எது வரலையும் வந்துச்சேன், சின்ன ஒரு கோடு சேர்த்தா வச்சு, அதான் கூட இது இது மாறும்போது ஃபுல்லாகவே காட்டிக்கிறேன், அது வந்து மாறுதுன்னு. நெடில் அடுத்தது பார், அதே போல் எல்லாம் அங்கே வந்து நின்றுச்சா, இங்கே வரலையும் நின்று இருக்கும், பக்கத்தில் கால் எழுத்து வர்ற மாதிரி மாற்றிட்டேன். ஏன்னா அதில் தான் அந்த மாதிரி தானே போகுது எழுத்து. அதுக்கு அடுத்து தான் அதே போல் என்ன இப்படி வந்து நிற்கும், அதில் அப்படி போய் அது கடைசியில் பாரு, பிறமொழி எழுத்தில் வடமொழி எழுத்து இங்கே வரையிலும் வந்து நின்னா குறியில்னா, அது போய் இப்படி ஜூலைன்னு எழுதுற, அந்த ஜாகு மேலே தானே வருது. அப்போ குறில் நெடில் பிறமொழி எழுத்துக்கிறது, நம்ம மொழி எழுத்துக்கள்லேயே ஒரு சில விஷயம் சின்ன சேஞ்சஸ்ஸு, அது எல்லாம் யூனிஃபார்மாக இருக்கணுன்றதுக்காக காட்டிக்கிறேன். நல்லா பார்த்து குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லா படித்தோம் தமிழில் புரிஞ்சுங்கோ. அது புரியலன்னா மேலே இருக்கிற குறியீடு பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தேன்னா புரியும். ஏன்னு கேட்டால், ஆமாண்டா நான் வரல, நீ நின்று மீதி என்ன ஜாயின் ஆகுது கரெக்டாக வரும். நீ பாட்டுன்னு சும்மா பார்த்து என்ன கிரிக்கி வச்சுக்கிறான்னு நினச்சேன்னா படிக்க முடியும். யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அது உள்ள பொறுமையாக போய் பாருங்கள், அப்போ தான் வந்து புரியும். மொத்தோடனே அப்படியே பார்த்துட்டு என்ன அறிவாளியம் மாதிரி ஒரு சிலர் பார்க்க அது ஒன்றும் இல்லைன்றவங்க. சரி என்ன இருக்குது அது விளக்குனீங்கன்னா தெரில பாருங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி நடத்துங்க. கண்டிப்பாக இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு எல்லாத்துக்கும் எப்போ சோழவரம் ஜார்ஜ் யூடியூபர் தான் திரும்பி சொல்கிறேன். கிளாஸ் எடுக்கும்போது இன்னும் டீட்டெயிலாக வரும். நான் ஒரு சில விஷயத்துக்காக வெயிட் பண்ணிக்கிறேன். இப்போ ஏன் எடுக்கல, சந்தர்ப்ப சூழ்நிலை, அதனால் நத்திங். நான் சும்மா நோட்டுகளில் எழுதி இது மாதிரி காமிச்சிங்க. ப்ராப்பராக போர்டில் கை வச்சுன்னா ஒரு நாள் 2 நாள் போயிடும். 3 மாதத்துக்குள்ளே தமிழ் இங்கிலீஷ் 2 படித்து 3ஆவது நாள் எழுத ஆரம்பிச்சிடுவேன். தரவாக்குவேன், தரவாக்கிடுவேன் 3 மாதத்துக்குள்ளே. அந்த மாதிரி நம்ம கூட்டி பார்த்து படிக்கிறதுக்கான தரவாக்குவேன். யாரானா இரு, அந்த மாதிரி பண்ணணுன்னு நினச்சிக்கிறேன். அது பண்ணேன். இப்போ ஒரு சில விஷயங்கள் வெளியிட்டு இன்ட்ரெஸ்ட் வரணுன்றதுக்காக ஏற்கனவே காமிச்ச மாதிரி ஃபோல்டு காமிச்சேன், அதுக்கப்புறம் எண்ணியல் காமிச்சேன், அதுக்கப்புறம் இம்பிகேஷன் காட்டியிருக்கேன், அதே இப்போ வந்து டெயின் காட்டியிருக்கேன்.
சொல்கிறேன் வந்துக்கினே இருக்குது. உனக்கு வித்தியாசம்னு பாரு. என்ன எஃபிகேஷன் மட்டும் மீனிங் கொடுத்துருக்க மாட்டேன், பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதில் மீனிங் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி இப்போ அடுத்ததில் பார்த்து தெரிஞ்சுங்க. அதே போல் தமிழ் தான் சொல்லிக்கிறேன். புரியலன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. என் நம்பர் வந்து 730-59-21-228. 3 நிமிஷத்தில் நடத்துவேன் இந்த 247 எழுத்தை. பட் அதுக்கு முன்னால் இதை கிளியர் பண்ணுற சொல்லுவேன். எடுத்தோடனே காங்காச்சானா நான் நடத்த மாட்டேன். இதை கொடுத்துருவேன் ஃபஸ்ட்டு. இது என்னன்னு பார்த்துக்கா. அதுக்கப்புறம் தமிழ் குறியீடெல்லாம் காட்டுவேன். அது ஏற்கனவே அப்படியே எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பிரித்து சொல்ல தெரியாதுங்கிறாங்க, அவ்வளோதான். இது நான் கண்டுபிடிச்சது. அது அப்படி கிடையாது, எல்லாமே இருக்குது அது உள்ள. உதாரணத்துக்கு சொல்லிடுறேன். கான்னு வருது, காவு பக்கத்தில் ஒரு கால் எழுத்து. இது 18 எழுத்துக்கும் சேருன்ட்டா முடிஞ்சிச்சு. அந்த குழந்தை எழுத போதும். காப்பி ஏழிச்சா காப்பி மேத்தான் ரொம்ப சுலபம். அது வந்து அதான் சொன்ன குருட்டு பாடம். தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் சரியான முறையில் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டா குருட்டு பாடத்தை படித்து நல்ல பாடமாக மாற்றிடுவாங்க. குருட்டு பாடமாக படித்தா அப்படின்னு கேட்க தேவையில்ல, நல்ல பாடமாக வரும். எல்லாத்துக்கு மேலே ஒரு எழுத்தை நான் காட்டும் போது அதை விட்ட சொல்ல. ஸ்டீன்னு ஒரு எழுத்து. இதுக்கு வந்து இந்த ஸ்டீ அது மாதிரிலாம் போகாது, ஒரே எழுத்து அவ்வளோதான். ஸ்டீனா ஸ்ரீபன், ஸ்ரீமதி, ஸ்ரீரங்கம் ஏதோ எழுதுறேன்னா இது மட்டும் போகணும். அதில் என்னென்ன சேர்ந்துக்குது பொறுமையாக எழுதிப்பேன் பாரு. பா மாதிரி வரும், வந்துட்டு அது போகும். இது தனி 2 பக்கத்துலேயும் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு எந்த இதுவும் கிடையாது மிஸ்ஸெல்லாம். அதனால் ஒரே ஒரு எழுத்து தான். விசித்திரமான எழுத்துன்னு நான் பேர் வச்சுக்கிறேன். இதுக்கு அவங்க எப்படி வச்சாங்கன்னு தெரியாது. என்ன வச்சுக்கிறாங்கன்னா வடமொழி எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும், இல்லை சயின்ஸ் எதுவும் சொல்கிறாங்க. நான் அந்த ஒரே ஒரு எழுத்துக்கு மட்டும் விசித்திரமான எழுத்துன்னு பேர் வச்சுருப்பேன். அதுலேயே குறிப்பாக வந்து விசித்திர எழுத்துன்னே போட்டுருக்கேன். சும்மா புழுவில் எங்கள் வாயில் நான் வச்சுக்கிறேன் பேரை. என்ன அவன் கேட்குறான், ஏன் வச்சுன்னு கேட்க முடியுமா? திங்க் பண்ணுறான் வைக்கிறான். நீ முடிஞ்சா வை போய். நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு தெரியல. பாடத்தில் இது எடுத்துன்னு வரேன்னு தப்பாக நினைக்காதீங்க. விலை மாதர் பரத்தை அவர்களுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்தேன் நான், ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என் ஷார்ட்ஸ் போய்ப்பார். கற்புள்ள பெண்களின் பாதுகாவலர்கள் என்று அழையுங்கள் அப்படின்னு சொன்னேன். என்ன பேர்? எப்படி திங்க் பண்ணுறவனுக்கு தான் வரும். யார் யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் புதுசாக எதனா வரும் ஐடியாஸ். அதே போல் கவிதை எழுதுறதுக்கு தான் கவிதை வரும். நல்ல விஷயம் படிக்கணும், கண்டதை சேர்க்கணும் தான் கவிஞனா ஆகும். சும்மா கண்ணுக்கெல்லாம் வராது. அதனால தான் அதை கொடுத்துக்கிட்டேன். ரைட், இது அப்புறம் பார்க்கலாம். ஃபோன் நம்பர் கொடுத்துட்டா நோட் பண்ணிக்க. ஏதாவது இருந்தால் டவுட் எனக்கு. என் பையனை 3 நாளில் கண்டிப்பாக மாற்றுவேன். நீட்டாக இட்டுன்னு வா எனக்கு ஃபோன் பண்ணிட்டு. நான் 3 நாளில் மாற்றி கட்டினேன்னா 3 வருஷம் படிக்காதுன்னா எனக்கு என்ன பண்ணுவேன்? நான் கேட்குறத கொடுக்கணும். அப்புறம் கண்டிப்பாக செய்து தர முடியும். ஃபஸ்ட்டு இன்னொன்று சொல்லுவேன், அந்த குழந்தைய டெஸ்ட் பண்ணிவிட்டு இது ஸ்லோ லேர்னர்னு சொல்லுவேன். மக்குன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் மெதுவாக படிக்கும்பா. அப்போ 3 நாள்லேருந்து 30 நாளாக கூட ஆகலாம். ஆனால் படிக்க வச்சுருவேன். அவனில் மாரி இது மக்கள் இட்டுன்னு போயிட்டுப்பா வேஸ்ட்டு, இது ஸ்கூல்லேயே சேர்க்க தேவையில்ல, டிசி வாங்கிட்டு போய்டுன்னு சொல்கிறாள். நான் மடையும் கிடையாது. ஃபஸ்ட்டு வாதர்களை விட மடையன்னு எவனுமே கிடையாது. பார்த்தோன்னே சொல்லி 40 நீ எல்லாம் ஒன்று கூட படிக்காது. இவர் ரொம்ப அறிவாளி. யாராவது 40 பேரில் ஒருத்தர் ஸ்லோ லேர்னராக இருக்கலாம், அவ்வளோதான். மக்கள்னு யாரையும் சொல்லவே முடியாது. ஒருவேளை குழந்தை ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னுவாங்க, மென்டலி ரிட்டார்ட்னஸ்னால் அது வேறு. அதை குழந்தைய விட்டுறாது. நம்ம யாராக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஒன்று சொன்னேன்னா அது சம்மந்தம்லாம் பேசுவோம், அப்போ படிக்கவே முடியாது. அதை தவிர மீதி குழந்தையெல்லாம் மாற்றி காட்டலாம். நான் மாற்றுவேன்றேன்னே. நீ எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இட்டுன்னு வா, நான் எல்லாம் பண்ணி முடிச்சோடனே எனக்கு நீ என்ன பண்ணுவேன் பண்ணு. இவங்களுக்கு 7,000 ரூபா கொடுக்குற, 50,000 ரூபா கொடுக்குறேன் மாதத்துக்கு, 1,00,000 ரூபா கொடுத்து கட்டுறேன். 6 மாதத்துக்கு மாற்றிட்டேண்ணா, 3 நாளில் மாற்றுவேண்டா. அந்த மாதிரி டெக்னிக்கல் இதெல்லாம் நாங்கள் வச்சுக்கிறோம். பார்க்குறே தெரியல, இதை காட்டுறாங்க எட்டு போய் காணட்டு. இதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன்னா நான் தமிழே நட்சத்திரத்தில் விட்டுறேன். அவனுக்கே இன்னும் தமிழ் எப்படி நடத்துன்னு தெரியாது. எங்கள் டீச்சருங்க வராங்கண்ணா கான்வெண்ட்டில் பசங்க சொல்லுது தமிழ் நேரத்துக்கு வராங்க, ஒன்றுமே இல்லைப்பா எதோ மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடும். நம்ம எதனா கேட்டால் புரியுற மாதிரி சொல்ல மாட்டேறாங்க. எல்லா குழந்தையுமே சொல்லின்னு தானே இருக்குது. உனக்கு எப்படி தெரியுன்னா நானே கிளாஸ் எடுத்துங்கிறேன். எனக்கு தெரியாது யாருண்டா, 42 வருஷமாக எடுத்துங்கிறேன்டா. எங்கே வேணால் எடுப்பேன். ஏழை குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக தான் எடுப்பேன். அந்த யார் எவ்வளோ பெரிய ஆளாக சும்மா ஒரு 50 ரூபா வாங்கிக்கினாங்க. எனக்கு நான் சம்பாதிச்சேன் 40 வருஷம் முன்னாடி தொடங்கி வேலை மேலுக்கு அடுத்தது என் பேர் வர மாதிரி பண்ணிப்பேன். நான் 40 வருஷம் முன்னால் 42 வருஷமா, அவர் 45 வருஷம் முன்னால் ஆரம்பித்தாராம். என்ன நானும் ஒரு குடிசை போட்டு எதனா வச்சுருந்தா அன்றைக்கி அவர் 30 பேர் படித்தாங்களாம். இன்றைக்கி 3 நாள் 10 லட்சம் பேர் உலகம் ஃபுல்லாக படிக்கிறான். எந்தில் 10,000 பேர் படிச்சிருக்க மாட்டானே. நான் காசு சம்பாதிச்சிருக்க மாட்டேன். அரசாங்கம் எனக்கு
ஃப்ரீயாக கொடுத்த கல்வியை தமிழ் இங்கிலீஷ் ஃப்ரீயாக தானே கொடுத்துச்சு. அப்போ நான் அதை வந்து நடத்தி பாடத்துக்கு துட்டு கட்டினேன்னா என்ன அர்த்தங்குது நீ சொல்லு. எல்லாம் நல்லா வளர்ந்துட்டு பிறகு அவங்களாம் விருப்பப்பட்டு வந்துச்சாருன்னா ரைட், எல்லாருக்கும் நல்ல முன்னேற்றம் வந்துச்சு. அவங்க விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க, அதை பண்ணலாம். இன்னும் எதுவுமே மாறலன்னும் போது இன்னும் 40 கோடி பேர் 140 கோடி பேர் 40 கோடி பேர் படிக்காதுக்கிறானா மனசு கஷ்டமா இல்லையா? படிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டில் நீ போய் டியூஷன் சென்டர் வச்சு நீ நடத்தி பணம் சம்பாதிச்சுப்ப, நீ அறிவாளி, நாங்களாம் முட்டாள் இல்லை. போட போய் மாத்திரா உன்னுடைய நடவடிக்கை. அரசாங்கத்துக்கு எந்த மூலையில் ஏதாவது ஒரு ரூட்டில் ஹெல்ப் பண்ணு. அன்றைக்கி தான் கஷ்டப்பட்டார். 8 லட்சம் கோடி கடனுக்கு தான் அவர் வாங்கி வச்சுட்டு போடுவார். யார் இப்போ ஸ்டாலின் என்னங்கிறாருன்னா அவர் வாங்கி வச்சுட்டு போயிடுவார். அவர் ஆட்சி பண்ண இன்னொருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்க, அவர் வாங்கி வச்சுட்டு வாங்கி வைக்க போகிறாரு. இப்படியே போயிட்டு இருந்தால் இப்போ எப்படி அது ஒவ்வொரு தலைக்கும் இல்லைன்றானே. அதை வராத நிறுத்தணும்னா ஃபஸ்ட்டு அவங்கவுங்க இது வந்து உறுதிமொழி எடுத்துக்கணும். ஸ்கூலில் படிக்கும்போது என்ன உறுதிமொழி? நான் ஃபஸ்ட்டு போகிற கல்வி எந்த காரணத்தை கொண்டு நான் விலைக்கு வைக்க மாட்டேன், டியூஷன் எடுத்து பணம் சம்பாதிக்க மாட்டேன். இது பசங்களுக்கே சொல்கிறேண்ணே. வாதிரில் விட்டுருவேண்ணா, டியூஷன் எடுக்கிறான்னு தெரினா அவன் டிஸ்மிஸ்டா, வேலையே கிடையாதுடா. கொம்பு வச்சுக்கிறான்னு தெரிஞ்சால் வேலையை விட்டு நிற்கணுன்னு. ஏன் ஆட்சியில் பொற்கால ஆட்சி நடைபெறும். எல்லா வாயிலும் எல்லா குழந்தை வாயிலும் தமிழ் இங்கிலீஷ் 5வது விட்டு வெளியே போகும்போது பொலாம் போடுண்டா வாய், அந்தளவுக்கு பேச வைப்பேன்டா. திருட்டு பசங்களாம் அவங்கள மாரினாங்க. 78 வருஷம் 80 வருஷம் அப்போது உன்னை ஏமாற்றிங்க. உன்னை இவர் தான் அறிவாளியாம் அந்த சமுதாயத்துக்காக வச்சு கீசி கேவர்நாத்து விட்டான். அதை கட்சிங்களில் போய் பூந்துக்கின்னு வாங்கி துணுங்க கோடியாக எல்லாம் ஏமாத்துனீங்கன்னு அவன் வெளியே வந்துட்டான். அவனை பிடிச்சி யாரை சொல்கிறேன்னு தெரியுதா? திருடனுங்க. படிப்பை கொடுக்க சொல்லி அம்பேத்கர் சொன்னேன். கட்சிங்க பின்னால் சுற்றின அவன் ஒரு கட்சியில் போய் பூந்துன்னு இருந்தா என்ன கீச்சு கேவர்நாத்து விட்டீங்க. பெருமை அவங்களுக்கு சமுதாய தலைவருங்க கீச்சிடுவார். பதில் மற்ற எங்கள் பேரை வந்து கேட்டேன்னா உள்ளே வரமாட்டேன், அப்படியே போயிடுவேன். உன்னோடைய பெரிய ஆள் நான் அவருன்னு வாங்கி தோன்றாலாம். நாங்கள்லாம் வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம். தனியாக நின்று ஆட்சி நாம் தமிழர் கட்சி அண்ணன் தான் அவர் தான் உலகத்துலேன்னு சொல்ல, அவருடைய கருத்தை சொல்லிங்கிறாரு. அது பாராட்ட வேண்டிய விஷயம். நீ அடி அதுமாரி அடிச்சு காட்டு. ஏன் போய் இன்னொருத்தத்தில் பூந்துக்கிற? தன்னம்பிக்கை இல்லாதவன் தான் இன்னொருத்தில் போய் சேருவான். அது தெரிஞ்சுக்கோ. என்னைக்காவது ஒரு நாள் பிடிப்பேன்னு நினைப்பதான் ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சான். ஆனால் அடிச்சது முதல்ல ஓட்டோ லிலியன்தல் கண்டுபிடிச்சது ரைட் பிரதர்ஸ். ஏன்னா ஓட்டோ லிலியன்தல் பயன்படுத்துறது வந்து கிளைடர், காற்று எப்படி போதோ அப்படி போயிடும். இது அப்படி கிடையாது. ரட்டார்னு ஒரு மெஷின் இருந்திருக்குது. அந்த ரட்டார் மெஷினை இவனுங்க வச்சு ஒரு சில கட்டைங்கள்லாம் வச்சு தயாரிக்கிறான். ஃபஸ்ட்டு அது அது பறந்தது இல்லையா, அந்த உயரம் வந்து 852 அடி. யார்? ரைட் பிரதர்ஸால் பறக்க வைக்கப்பட்ட விமானத்தினுடைய உயரம், பறந்த உயரம் 852 அடி. ஒரு நிமிஷம் கூட பறக்கல, 59 செகண்டு. ஆனால் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய விஷயம் பாரு. அந்த மாதிரி வரணும். நான் போய் ஒன்றத்தில் பூந்துக்கினேன் எல்லாத்தையும் நான் கீசிடுறேன், கேவர்நாத் விட்டுறேன்னு, அதெல்லாம் செட் ஆகாது. என் வீடியோவிலே போட்டு திட்டிக்கிறேன் கொஞ்சம். அதனால் படிப்புலேருந்து எங்கே வரேன்னு நினைக்காது, சம்மந்தப்பட்டது இதெல்லாம். கொம்பு ஏற்றா அது படிப்புக்கு வரல, கொம்பு வச்சுங்கிறான் வாங்கிட்டுருங்க. அவனை திட்டாது, யாரை திட்டு சொல்கிறேன்? ஸ்டூடெண்ட்ஸால் தான் சம்பளம் வாங்குகிறேன். அது நல்லா நினைக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சு எல்லோரையும் வெளியே தெரிச்சு கும்பாயத்தில் நின்ட்டான். எல்லாம் சவுத்துக்கு பாடினத்தியா என்கொயரி வரல அன்றைக்கி. என்ன ஒரு குழந்தை கூட வரல, வீட்டுக்கு போவானுங்க எல்லா ஆஃபீஸரும். அடிக்கிறாருங்க அந்த மாதிரி வர முடியாது. நான் உன்னை அப்போ டிஸ்மிஸ் இல்லைனா கூட சஸ்பெண்ட் பண்ணுவான். ஆனால் என் ஆட்சியில் நீ கொம்பு கையில் வச்சுருந்தா காலின்ட்டுன்னு தூக்கிடுவேன் நான். நீ படிக்கல அப்படின்னா அர்த்தம் ஏதோ துட்டு குத்து வாங்கினோன்ட்டு. என் ஆட்சியில் வர முடியாது அது மாதிரிலாம், அது வேறு விஷயம். தெரிஞ்சுங்க. மீதியெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். பாலிடிக்ஸ் பேசினா போயின்னு இருக்குது. படிப்பு சம்மந்தப்பட்டது இது, அதனால பேசுகிறேன். ஏன்னா நான் காட்டிக்கிற விஷயம்லாம் கஷ்டப்பட்டு நான் கண்டுபிடிச்சேன். அவனோட காப்பி அடிக்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. இன்னொருத்தந்து எடுத்து நான் வெளியிடுறதுக்கு அதை விட தூக்கம் வாங்கி சாகலண்டா. ஏன் இன்னொருத்தந்து எடுத்து வெளியிடுறதுக்கு நான் யாரா? அப்போ கண்டுபிடிச்சோங்க எங்கே போகிறது? கண்டுபிடிச்சோம் மூஞ்சியே தெரிலடா எல்லாத்துலேயும். அவனை யாருக்கும் தெரியாதுடா. அவுத்து போட்டு ஆடுறோம். குழந்தை பார்த்துக்கினா 5வது திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினா இதெல்லாமாடா பேப்பருக்கார போடுவேன். இதெல்லாம் வரலாமாடா? ஃபஸ்ட்டு லாட்ரி டிக்கெட்டு ரொம்ப உயிரை கொண்டுச்சின்னு ஒத்துக்கிறேன். மற்றெல்லாம் பேன் பண்ணிட்டீங்க. சினிமாவை பற்றி எல்லாம் பேப்பர்லேயும் வந்துங்குது. எல்லாம் இந்த 3/4 3/4 ஸ்நாக்டு ஃபோட்டோஸ். நல்லா கேட்டுங்க. 3/4 பாகம் 1/4 பாகத்தான் விட்டு வச்சுக்கிறா. இதெல்லாம் என்ன கடை காட்டின்னு உட்காந்துங்கிறாங்க பேப்பரில்.
வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? நீ எல்லாம் பேப்பர் ஏன்டா நடத்துகிற? தினத்தந்தி எல்லாருமே கேட்குறேன். போயிடுற பிராத்தல் ஹவுஸ் நடத்துகிற மாதிரி அது. ஒரு லாட்ரி டிக்கெட்டு வாங்கி செத்துட்டாங்களாம் மறைமுகமாக. அதில் ஒரு ஆபத்தும் இல்லை. விருப்பப்படுறோம் வாங்கினா அது ரைட்டு. ஆபத்து இருக்குது. சிவகாசிக்கு போ, எத்தனை பேர் செத்துங்கிறான். அதை பேன் பண்ணு. என்ன அது? என்ன பேன் பண்ணுன்னு சொல்கிறேன் தெரியுதா? பட்டாசு டப்பாசுன்னு வாங்க கிராமத்துலாம். அந்த தொழிற்சாலையில் பேன் பண்ணு. அவனுக்கு வேறு வேலையே இல்லையா? அரசாங்கத்துலேருந்து எதனா ஒன்று கொடுத்துட்டு போ. கொத்தாக செத்துங்கிறான்டா. 2 லட்சம் கொடுத்துங்கிறடா. அது எந்த 20 கோடி கொடுக்கணும் அவனுக்கு? கொடுப்பியா? ஆட்சியில் இதெல்லாம் இருக்காதுன்ட்டு நான். அப்போ அதே மாதிரி தான் இதுவும். அதை பேன் பண்ணு. அதே போல் இப்போ இந்த இருக்குல்ல, லாட்ரி டிக்கெட்டை பேன் பண்ணிட்டேன், ஓகே, அதுவும் பேன் பண்ணு. பட்டாசு தொழிற்சாலை பேன் பண்ணு. ஆபாசமாக ஃபோட்டோ அவங்கள போடுறான் பார். எல்லாம் எந்த அந்த பேர் என்ன நியூஸ் செய்தித்தாளாக இருந்தாலும் பேன் பண்ணு. அப்புறம் எழுதி கொடுத்துட்டு வரட்டேன், சார் நான் இனிமேல் இதெல்லாம் நான் போட மாட்டேன். சார் நீ தான் வாங்கி கொண்டுறோன்னு ஆகிறியா? துட்டு கொடுத்தா நீ என்ன ஒருத்தன் மேலே ஒருத்தின்னா என்ன சொல்ற? என்ன யாருக்கும் தெரியாத விஷயமா அது? கீழே யாரோ ஒருத்தர் நீ காட்டுற விஷயம் என்ன சொல்ல வரான்னு புரியல ஜனங்களுக்கு. வாலிமான பசங்களுக்கு புரியல. 6வதுலேயே இப்போல்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுதுன்னு சொல்லுதுன்னா இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்காதா? எங்கே பார்த்தாலும் ஸ்கூலுக்கு போகிற பசங்க கிட்ட போய் சேர்த்துக்கிட்டு சினிமா போட்டாமல் பார்க்குங்க. என்னன்னு கேளு. ஏன்னு சொல்கிறேன்னா எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. கிட்ட போய் பார்த்துங்க. என்னடான்னு கேட்டேன்னா, கீழே ஒரு ஃபீமேல்னா நான் போய் தெரிஞ்சு, மேலே ஒரு மேல். இதை ஃபோட்டோவில் போட்டு ஒட்டி வச்சுக்கிறேன். என்ன அது பிஎஃப் இருக்கட்டும், எந்த பண்ண பப்ளிக் கண்ணுக்கு வந்து யூ ஷுட் நாட் எக்ஸ்போஸ் டு த காமன் ஐ ஆர் த நேக்கட் ஐ, எஸ்பெஷலி டு த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் அஸ் வெல் அஸ் காலேஜ் கோயிங் சில்ட்ரன். குழந்தைங்க கண்ணில் படலாமா? அது எப்படியா பசங்க என்ன பண்ணுறது சொல்லு? ஒருத்தன் அசிங்கமாக திட்டுவாங்க. அவெல்லாம் லாய்க்கும் கிடையாது, ஒருத்தன் அவனும் லாய்க்கு கிடையாது. அதை நடத்துகிறவன் அரசாங்கத்தை அதுக்கு மேலே லாய்க்கு கிடையாது. ஒருத்தன் கண்டிச்சு இருக்குதுல்ல, கோர்ட்டுக்கு போச்சுன்னா இது தெரியும், ஷோ மட்டும் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பெரிய இடத்துல படித்தவங்க, வெளிநாட்டில் படிச்சிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ஸு, அட்வொகேட்ஸ் பெரும்பாலானவர்கள். ஏழைங்கள்லேருந்து யாரும் போயிருக்க மாட்டாங்க. இந்த ஜெய்சிலன்னு ஒருத்தர் போயிருக்காரு. அவர் ஒரு பெரிய இது பதவிக்கு வரும்போது அவர் அரசியல் வரல. ஐஏஎஸ் அதை ஒத்துக்கிறேன், டிஃபென்ஸில் நல்ல எல்லா ட்ராபேக்ஸும் கிளியர் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஆள் ஒரு ஜனாதிபதி போஸ்ட்டுக்கோ அது பிரைம் மினிஸ்டருக்கோ வந்தாங்கன்னா கஷ்டத்தை பற்றி தெரியும், நல்ல முடிவு எடுப்பாங்க. இவனுங்கெல்லாம் இப்போ பிறக்கும்போது பான் வித் சில்வர் ஸ்பூன்வாங்க. சில்வர் ஸ்பூன் கிடையாது, இது டைமண்ட் ஸ்பூனு. இப்போ வர்றவங்க எல்லாருமே அதெல்லாம் போய்கினே இருக்குது. போட்டால் இருந்தாலும் முன்ன போகுது 1/2 மணி நேரம் கூட நீ பார்க்கலன்னா அப்புறம் நடக்குது லைஃப்பில். நான் ஃபஸ்ட்டு படிப்பை நடத்திட்டு அப்புறம் தான் இதை பேசுகிறேன். நான் பேசுகிறதுல உண்மை இருக்கும். அதனால் ஏதாவது இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணு. சும்மா இந்த அட்வைஸ் கமெண்ட்ஸ்ன்னு போட்டு எத்தனை வந்து தமிழ் தெரியாத இது இங்கிலீஷ் தெரியாத தமிழ் ஆச்சுங்க, எப்போ போகிறேன்னு அது மாதிரிலாம் இங்கிலீஷில் அடிக்காது. அப்புறம் நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லாது போய்டுவேன். அது மாதிரி அடிக்காது. கெட்ட வார்த்தைங்களா அது மாதிரி அடிக்கிறியா? கெட்ட வார்த்தை 1000 மடங்கு உனக்கு அவங்க 1000 வார்த்தை தெரியும். அதில் ஒரு வார்த்தை சொன்னோன்னா நீ தான் வார்டு நம்பர் நீங்கிறான் படிச்சுன்னு எத்தையும் திரிவை எல்லோருக்கிட்டேன் என்ன திட்டிக்கிறான் என்னன்னு. அதனால் தயவுசெய்து யாரும் அந்த மாதிரி போடாதீங்க. ஹம்பிள் ரெக்வஸ்ட். அதனால் நான் திரும்பி வரேன், குழந்தைங்களுடைய படிப்பு தான் முக்கியம். அதனால தான் இதை நடத்திக்கிறேன். இது எந்த விதத்தில் உதவும்? தமிழ் மீடியம் பசங்களுக்கு உதவும். எப்படி உதவும் டைம் வரும்போது தெரியும். இப்போ என்னால் சொல்ல முடியாது ஒவ்வொரு வார்த்தை. நான் தான் சொல்லிட்டேனே, இப்போ நான் எல்லாத்தையும் இதேமாதிரி கொடுத்துட்டுனா நான் என்ன பண்ணுவேன்? இதை கொடுத்துக்கிறேன் டெயின்னு, ரைட், டெயின் முடிஞ்சிச்சு, சஃபிக்ஸில் இந்த மாதிரி இத்தனை வார்த்தைகள் கொடுத்தேன். இதுக்கப்புறம் நீ தேடி வரலாம், எனக்கு தெரியாத வார்த்தை வரலாம். ஆனால் டெயின் முடியும் போது இது எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4 எழுத்து கரெக்டாக இருக்கும். அப்போ நீயே செட்டப் பண்ணுற அளவுக்கு வருது இல்லை. ஃபோல்டுன்னு எடுத்தேன்னா FOLD 4 எழுத்து கரெக்டாக இருக்கும். இஃபிகேஷன் எடுத்தேன்னா 9 எழுத்து, IFICATION இஃபிகேஷன் எடுத்தேன்னா எதை கூட குவாலிஃபிகேஷன், குவான்டிஃபிகேஷன், ரெக்டிஃபிகேஷன், வெரிஃபிகேஷன், என்ன நல்லிஃபிகேஷன் எது வேணால் வரட்டும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்போ நீ மனப்பாடம் பண்ணுவியாதா? 2 3 விட்டுருவா. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 9 12 வரலையும் கூட இருக்குது எழுத்து சேர்றது. 18 வரலையும் கூட இருக்குது. இன்னும் பெரிய வார்த்தைக்கு வரும்போது 18 ஃப்ரீ ஆகும். 1 2 தான் முன்னால் சேர்க்க வேண்டியது வரும். அப்போ பெருமையை நினைக்க மாட்டேன். இது ஃபுல்லாக தானே இருக்குது, இதே போல் தானே இருக்குது எல்லா டிக்ஷனரின்னு சொல்லிட்டு நான் தான் எல்லாமே இது மாதிரி தான் இருக்குது. பிரித்து அதை அந்த வடிவில் மாற்றி டிக்ஷனரியாக வெளியிடணும். இப்போ நான் வெளியிட்டுக்கிறது அது கூட ஜம்பிள்னு மாதிரி தான் வெளியிட்டுக்கிறேன். ஆனால் ஏன்னா மட்டும்தான் இருக்கும்.
பின்னா பியில் அதுவும் 2 லெட்டர் வேர்டுனா ஏவில் ஃபுல்லாக 2 லெட்டர் வேர்டு, பியில் 2 லெட்டர் வேர்டு, சியில் அது மாதிரி Z வரையிலும் போட்டுருக்கோம். அப்புறம் 3 லெட்டர் வேர்டுனா ஏவில் 3 பியில் 3 அது மாதிரி ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். மாதிரி இப்போ ஏன்னா ஏவில் எத்தனை எல்லாம் இருக்கும். இதில் 12 ஒரு 2 வரும், 4 வரும், 8 வரும், 12 வரும், 18 வரும். எந்த அப்படி கிடையாது. யூனிஃபார்ம் 2னா 2 தான், A to Z தூக்கி போட்டுருவேன். உனக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் என் டிக்ஷனரி, அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒன்றும் பண்ணல, ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். காசு யார் கொடுப்பாங்க? பூனை யாருக்கு மணி கட்டுறது? பூனைக்கு மணி கட்டுறது யார் சொல்லு? பண்ணி முடிக்க முடியுங்களால. புதுமையான ஒரு டிக்ஷனரி வெளியே வந்துச்சுன்னா அந்த டிக்ஷனரி யாராலையும் வெளியிட முடியாது. ஏன்னா நான் தான் அதனுடைய காப்பிரைட் ஓனர். என்னை கேட்டு தான் போடணும். அப்போ நான் கோடீஸ்வரன் இல்லையா? வெளியிடணுமே ஏதாவது விட்டு. ஏற்கனவே ஒன்று வெளியிட்டேன், இன்னும் வரலையே. வெளியிட்டேன்னா பிரிண்ட் ஆகி வரலையே. சும்மா நான் ஜெராக்ஸ் போட்டு கொடுத்து அதில் ஒரு மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுங்க வாங்குறாங்க. 1000 ரூபாய்னா கூட 2000 ரூபாய் கொடுத்து பெருந்தன்மையாக எல்லோரும் வாங்கிட்டு வாங்களா? 10 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்குள்ளே வரணும். 3000 பக்கம் இருந்தால் கூட அப்போ தான் சாதாரண ஜனங்க வாங்கி படிக்கணும். அப்போ அரசாங்கம் தான் முடியும், என்னால் முடியாது. என் அரசாங்கம் வரும்போது ஃப்ரீயாக கூட கொடுப்பேன். ஆனால் என்ன, அந்த மொத்தத்துக்கும் பேப்பரு 20 ரூபா ஆகுதுமா, நீ ஒரு 5 ரூபா மேலே போட்டு 25 ஒன்று கொடுக்காதா? இவ்வளோ பெரிய புக் 10,000 ரூபாய் அந்த புக்கு வேலை. அது படிக்குதோ இல்லையா, அந்த வெயிட்டுக்காக அது வாங்கி போவோம். எந்த 10 ரூபாயிலேருந்து 50 ரூபா கொடுத்து. அதனால் டைம் வரும்போது பேசலாம். திரும்பி எந்த உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தாராளமாக. நான் மொத்தம் சொல்லிட்டேன். டெயின் இல்லை, இஃபிகேஷன் இல்லை, எண்ணியல் இல்லை, ஃபோல்டு இல்லை, வேறு என்னென்ன ஃபோபியா இல்லை, எது சொல்கிறேன்னா எந்த தட்னியனை ஒரு நாள் அந்த தலைப்பு விட்டு வெளியே போக மாட்டேன். அதான் எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டு இருக்கிறேன். A to Z வரலாம். ஃபோபியான்னு சொன்னேன், அதில் இருக்கிற நீ 5000 வேர்டுக்கு தான் இருக்குது. நம்ம பார்க்கலாம் சொல்கிறாங்க. இந்த பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ எழுதிக்கிறப்பா. ஆனால் பெரிய 10,000 ரூபாய் டிக்ஷனரி நிறைய வரும், 3000 கூட இருக்கட்டும். ஆனால் டைட்டில் அடிச்சேன்னா ஒரு வித பயம்னு முடியும். எல்லாம் இங்கே ஃபோபியான்னு இங்கிலீஷில் இருக்கும், அங்கே லாஸ்ட்டில் எல்லாம் இருட்டை பற்றிய பயம்னு முடியும். அப்போ எல்லாத்துலேயும் பயம்னு வருது, இங்கே ஃபோபியான்னு வருது. ஆனால் முன்னாடி ஏதோ வருது, ஐயோஃபோபியா, கிளாஸ்ட்ரோஃபோபியா, சைட்டோஃபோபியா ஏதோ இருக்குது. ஆனால் அங்கே என்ன இருக்கு? ஃபோபியானா பயன்றது கண்டுபிடிச்சிக்கிறேன். நீங்கள்லாம் படிச்சிருப்ப, மற்றவங்களுக்கு ஈஸியாக ஆகிற அளவுக்கு உனக்கு சொல்ல தெரியும். நீ தான் செல்ஃப் சென்டர்ட் ஆகுறியா? இன்னொருலையும் படிச்சுன்னு இன்னொருலையும் கலெக்டர் ஆகிட்டு போயிட்டேன், இல்லை பெரிய போஸ்ட்டு போயிட்டேன். நாங்கள் எல்லோரும் முன்னேறி வரணும், நாடு முன்னேறி பாடுபட்டு ஒருத்தன் கலெக்டர் ஆகாத உள்ள உட்காந்துக்கிறேன். கலெக்டர் படிப்பேன் ஏன் பேசிக்கிறேன்? நானே ஆயிருந்துருக்கணும். எனக்கு சரியான விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு ஆள். இப்போ என்னப்பா கலெக்டர் பரிச்சு எழுதணும்னு கேட்டால் நான் எதுன்னு நம்மளே கேட்குறோம். திருப்பி காலேஜ் அதெல்லாம் வேணாம். சாதாரண ஒரு காலேஜ் பேர் சொல்ல விரும்பலை. நான் அங்கே போயிருக்கிறேன், பொன்னேரி யாருன்னு தெரிஞ்சு. கவர்மெண்ட் காலேஜ், என் காலேஜ். நான் படித்தது 42 வருஷம் முன்னாடி. 40 கூட வச்சுக்கோ. 1982 85 என் பீரியடு. 40 வச்சுக்கோங்க கரெக்டாக. 85 தானே முடியுது. 85 வரப்போது 40 39 40. தம்பி உங்கள் காலேஜ் ஸ்ட்ரென்த்து என்னப்பான்னு கேட்டான். தெரிலனான்ட்டு போகிறான். நீ மீதியெல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னுப்பானா? ப்ரொஃபஸர் பேரோ, பிரின்ஸிபால் பேரோ, இல்லை ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சொல்லு. நீ சொல்லு. நான் அவன் பேரெல்லாம் சொல்லியே. அந்த காலேஜ் வழியாக வரான், அந்த காலேஜான்னு கூட எனக்கு தெரியாது. தம்பி நம்ம காலேஜோடைய ஸ்ட்ரென்த் என்னப்பான்னா, கண்டிப்பாக அந்த காலேஜாக தான் இருக்கும். ஏன் காலேஜ்? பொன்னேரி இல்லை, LNG காலேஜ். என்ன ஆசைங்குது? தெரிலன்றான். என்ன அது? எவ்வளோ பேர்ப்பா படிப்பாங்கன்னாவே தெரிலன்றான்னா, மீதியெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பான்றேன். அவன் ஏதோ வந்து ஜாலியாக சுற்றிட்டு போகிற பையன்டா, படிக்க வரலடா. எழுதி கொடுத்துருண்டா ஜாதகத்தை. சரி, நிறைய போதும் 1/2 மணி நேரத்துக்கு மேலே போதும். அப்புறம் பார்க்கலாம். திரும்பி சொல்கிறேன். என் ஃபோன் நம்பர் 7305921228. என்ன உனக்கு டவுட் இருந்தாலும் கேட்கலாம். இப்போ நான் பேசுனதில் உனக்கு மனசு புண்படுற என்ன நான் இப்படி திட்டிக்கிறவாது ஃபோன் பண்ண பதில் நான் அப்புறம் சொல்கிறேன். நான் சொல்கிறது கேட்பல, அவனை அடிக்க போனேன்னா அப்புறம். அதான் ஜூலியஸ் சீசர் பற்றி கதை கேள்விப்பட்டிருப்பில்ல. ஒரு கும்பல் தெத்தின்னு ஓடியாரம்மா. அந்த பேரெலாம் சொல்ல விரும்பல, இருந்தாலும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒரு கும்பல் ஒருத்தரை தெத்தின்னு ஒருத்தர் அடிக்குது. ஒரு நிமிஷம்னு அதில் ஒருத்தன் தலை கையெடுக்கிறான். என்னான்னு கேட்குது ஜனம். அவன் பேசுவான். அடுத்த செகண்டு யார் ஏவி விட்டானோ அவன் அடிக்க ஓடுது. மாப் டெண்டன்சி பற்றி எங்களுக்கு தெரியும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பான், எப்படி பண்ணணும் எங்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி தான் எல்லாம். திருப்பி விட்டேன்னா அப்போ அங்கே ஓடுவேன். ஓ அந்தளவுக்கு பண்ணால் அந்த வயது. ஆமாம், அப்போ போகல, அப்போ தெரியும், இப்போ தெரியாது. கண்மூடித்தனமாக ஆசிரியர் பெருமக்களை வந்து குறை சொல்லணும். நல்லவங்க உருவாக்க, நல்ல டேலண்ட் உள்ள குழந்தைங்களை உருவாக்குறவங்க 1% கூட இல்லை. 99%
கொம்பை வச்சுன்னு கையில் கேட்டில் நின்று குழந்தைங்களுக்கு திருப்பி அனுப்புகிற அளவுக்கு பயமுறுத்தி அனுப்புகிற அளவுக்கு இருக்கிறாங்க நாட்டில். இப்போ நிலவிங்குது. யாருன்னா வந்து ஏன் கொம்பை வச்சு நீங்கள் நிற்கிறீங்க சிஓடிஓ கேட்டாரா? கேட்டுருவாங்க அப்படியே. எனக்கு கொலை நடந்தது ஸ்கூலுக்குள்ள யாருன்னா வெட்டி செத்தான்னா அப்போ வருவானுங்க எல்லாம் சிஓ எல்லாருமே கலெக்டர் எல்லாம். அது மாதிரி இது பெரிய வீடியோ தான், பொறுமை இருக்கிறவங்க தான் பார்க்க முடியும். சொல்லிட்டேன். திரும்பி என் ஃபோன் நம்பர் தரேன். எது இருந்தாலும் டவுட் என்ன இருந்தாலும் எனக்கு கேட்டுக்கலாம். 7305921228. என் பேர் ஜார்ஜ், சோழவரம் ஜார்ஜ், யூடியூபர். அது தெரிஞ்சுக்கோ. ஏதோ விளையாட்டில் ரோடுக்கு போகிறேன்னு பண்ணிட்டு போகிறான்னு நினைக்காது. என்ன நான் முறைப்படி போர்டு வச்சு நடத்தல, அவ்வளோதான். அதான் சொன்னேன், நான் உடம்பு இல்லாத ஒரு இடத்துல இருக்கேன், எங்கள் சிஸ்டர் வீட்டில் இருக்கிறேன். நாங்கள் வேறு எதுவும் கேட்க விரும்பல. இல்லைன்னா ரூம் இதை மாற்றணும், என் போர்டு வைக்கணும், பெரிய கேமரா வச்சு எடுக்கணும், இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இல்லை நான் ஏன் இந்த பேப்பர்லலாம் எழுதி காட்டணும், அழகாக அட்டகாசமாக நடத்திட்டு போகணும். பெரிய பெரிய எழுத்தில் எழுதி காட்டி டயக்ராமெல்லாம் போட்டு வெளிச்சு இப்படி தான் வரும்னா அடுத்த செகண்டை பிடிப்ப நீ. இப்போ எழுதி காட்டுறதுல கூட உனக்கு அவனை புரியுதான்னு தெரியாது. அந்த மாதிரி டைம் வரும்போது சொல்லணும், காலம் பதில் சொல்லணும். நன்றி, வணக்கம். என் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிறேன். எது இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம். உனக்கு திருப்திகரமாக இருந்து படிச்சிட்டேன்னா கூட மார்க் போடணும்னு நான் எப்பவுமே கேட்டதே கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணு, ஷேர் பண்ணு, இந்த மாதிரி பிச்சைக்காரத்தனமாக கேட்குற அளவுக்கு நான் என் நாட்டுக்காக நான் பாடுபடுறேன். என்னடா எனக்கு மார்க் நீ கொடுக்க போகிற மார்க் இதில் வந்தால் ஏதோ நிறைய எத்தனை லட்சம் வந்தால் பணம் வரும். அது வரும்போது வரட்டும், பிச்சையெல்லாம் எடுக்க விரும்பல. அதுக்கும் மேலே விரும்பலைன்னா பண்ணிட்டு போனி. நான்லாம் அந்த மாதிரி கேட்க மாட்டேன். பார்க்கலாம். குட் நைட்.